போன வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் மோர் தென் ஸ்பெஷல். என்ன விஷயத்துல ஸ்பெஷல் அப்படின்னா 2 விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷல். ஜோதிடம் ஒரு விடயத்தை அழகா சொல்லும். இந்த மகரத்துல ராகுவும் கடகத்துல கேதுவும் இருத்தல் அப்படின்றது அவர்களுடைய ஒரு பாயிண்ட். இப்போ இந்த 320 டிகிரியை வந்து இப்போ 180 இப்படியும் பிரிக்கலாம், மேல இருந்து கீழேயும் பிரிக்கலாம். இந்த மாதிரியான முட்பாயிண்ட்ல நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரிஷபத்துல ராகு உச்சம், அதே மாதிரி விருட்சத்துல கேது உச்சம்ன்ற மாதிரியான காலக்கடிதம்லாம் இருக்காதான் ரொம்ப பழைய நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம். இந்த இடங்கள்ல அதாவது காலபுருஷனுக்கு 4-10 இடங்கள்ல ராகு கேதுக்கள் அமையும் போது அது அவர்களுடைய சொந்த வீட்டிற்குள் வருவதற்கான ஒரு அமைப்பை கொடுக்கும். இத்தனை நாள் இல்லாம என் வீட்டுல வரும்போது அவ்வளவு ஜாலியா இருப்பேன், அவ்வளவு ஜாலியா ராகு கேதுக்கள் இருக்க போறாங்க. சோ இந்த வருடம் அதை தாண்டி குரு உச்சமாக போறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குருவுடைய பெயர்ச்சி, அது உச்ச குருவான பெயர்ச்சியும் இந்த தடவை இருக்கு அப்படின்ற போது மேஷத்துக்குல பொதுவாவே காலபுருஷத்துக்கு அப்படிதான் இருக்கு. அதனால இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா குருவோட பெயர்ச்சி இருக்கு. இது வரைக்கும் மிதுனத்துல இருக்காரு. கரெக்டா வந்து ஜூன் 1ஆம் தேதி வாக்கியப்படி இல்லாம திருக்கணிதப்படி வரப்போறாரு. சோ வாக்கியப்படி என்ன அப்படின்னா யூஸ்வலி வாக்கியம் கொஞ்சம் லேட்டா வரும். இந்த தடவை குரு சீரக்கன்னு அமுச்சு விட்டுறாங்க, இப்ப நல்லது பண்ணுப்பான்ற மாதிரி. மே மாசமே வாக்கியப்படி குரு வந்து கடக வீட்டுக்கு பயிற்சியாக போறார். குரு கடகத்தில் அமர்தல் அப்படின்றது குருக்கு ஸ்தான பலம் அதிகரிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ குரு அந்த இடத்துல அமர்ந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை, 12ஆம் இடத்துல ஆக்குபை பண்ணுவார். 4 ஆக்குபை பண்ணுவார். அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உலகத்திற்கான வளர்ச்சி. ஏன்னா எப்பயுமே ஒரு பெயர்ச்சி பலன்கள் என்பது வேர்ல்டுக்கான ஒரு நேச்சுரல் ஹாரோஸ்கோப். நம்ம பறக்கும் போது இருக்கிறது நம்மளுக்கான நேச்சுரல் ஹாரோஸ்கோப் மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்திற்கான நேச்சுரல் ஹாரோஸ்கோப்.